சீச்சி வாய் மூடு. இது நான் கட்டின தாலி. இத பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அவனை உயிரோட விட மாட்டேன். அவன் என்ன வேணும்னு பேசினா? உண்மை என்னன்னு தெரியாம தானே பேசினா அவன். நீதான் இப்ப உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷமா நீயும் நானும் இந்த ஊர்ல தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கே தெரியும். அவனுக்கு தெரியாதா? அவனை வேற யாரோ சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ரவுடித்தனத்துக்கு நியாயம் சொல்லாத. அண்ணா வாங்கி அடிங்க. கொடுங்க. போதும் 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 எனக்கு இல்ல. இதுல ஊத்து. cheers பண்ணா. Cheers. நீ என்ன சும்மா இருக்க? நீ ஒன்னு ஓபன் பண்ண. வாங்க வாங்க. புரியனே. போதும் போதும். அண்ணே தண்ணியில மிக்சிங் பண்ணி அடிக்கிறத விட இந்த இளநீ தண்ணியில கலந்து குடிச்சா செம்மையா இருக்குண்ணே. ஆமாண்டா திவ்யா. போதையிலே இது ஒரு மாதிரி ராஜ போதையா இருக்கு. தம்பி எனக்கு இன்னைக்கு வியாபாரமும் பெருசா போல. ஆனா எனக்கு அந்த கவலையும் இல்லை தம்பி. அப்படியே சொர்க்கத்துல பறகுற மாதிரி இருக்கு. தம்பி ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆட என்னண்ணே நீங்க இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. அண்ணா அந்த ஐபிஎஸ் ஆபீசர் என்னன்னா பண்ண? அடிச்சு சும்மா வெளுத்துட்டியா? என்கிட்ட வாங்கின அடியில இன்னும் 3 மாசத்துக்கு அவன் எந்திரிக்க மாட்டான்டா. அது போதுமாண்டா. அண்ணா அண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் அண்ணி, நைஸ் டு மீட். எதுக்கு இங்க வந்திருக்க சொல்லு. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பெரிய ரவுடின்னா? ஹலோ 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 தம்பி, ரவுடி எல்லாம் இல்ல, வள்ளல். ஊத்தி கொடுத்த வள்ளல். டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்றான். நீ என்ன பெரிய ரவுடியா? எதுக்காக ஷரத் வீட்டுக்கு போய் அவனை கண்ணு முன்னு தெரியாம அடிச்ச? ஓ, உன்கிட்ட சொல்லிட்டானா அவன்? நினைச்சேன் அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட அழுது புலம்பான்னு நினைச்சேன். பார்த்தா கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறான். ஆமா, நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? சக்தி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என் பாரு சக்தி, நான் திரும்பவும் சொல்றேன், அவன் நல்லவனே கிடையாது. அவன் பேச்ச நம்பிட்டு வந்து என்கிட்ட எல்லாம் வந்து எந்த கேள்வியும் கேட்டுட்டு இருக்காத. விட்டுட்டு இந்த மாதிரி என்கிட்ட வந்து நியாயம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. புரியுதா? உன் சந்தேக புத்தியால அவனை அடிச்சுட்டு இப்போ அதுக்கு முட்டு கொடுத்து பேசுறியா? போது நிப்பாட்டு சக்தி. என்ன நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் சந்தேக புத்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. பொண்டாட்டி தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு புருஷன் பாதுகாத்து நிக்கிறதுக்கு பேரு சந்தேக புத்தியா? எந்த சூழ்நிலையிலையும் பொண்டாட்டிக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு காவல் காத்து நிக்கிறதுக்கு பேரு சந்தேக புத்தியா? எந்த சூழ்நிலையிலையும் பொண்டாட்டிக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு காவல் காத்து நிக்கிறதுக்கு பேரு சந்தேக புத்தியா? உன்னையும் என்னையும் பிரிச்சிடணும்னு அவன் திட்டம் போட்டு அலையிறான். அவனை அடிச்சு உதைச்சா அதுக்கு பேரு சந்தேக புத்தியா? ஏன் சக்தி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன்னை இழக்க கூடாதுன்னு என் மனசு எப்படி துடிக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா சக்தி? நீ என்ன உதறி தள்ளிட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நான் உன் பின்னாடியா வரேன். எப்படியாவது உன் மனசை மாத்தி உன் கூட சேர்ந்துடணும்னு தானே உன்னை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். இதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் என்ன செஞ்சா நீ புரிஞ்சுப்ப சொல்லு.
இதெல்லாம்? டேய், என்னடா இதெல்லாம்? சொல்லு, என் கையை வேணா வெட்டிக்கிட்டா? என் கையை வேணா வெட்டிக்கிட்டா? சொல்லு. என்ன இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? எனக்கு உன் மேல நிறைய கோவம் இருக்கு. ஆனா உன்னை பிரிஞ்சு போகணுங்கிற நினைப்பு எனக்கு கொஞ்சம் கூட இல்லடா. நீதான் முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி பண்ணி என் கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்க. அதனால தான் நான் உன்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமா பேசி அதை புரிய வைக்க உனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் அருவாளை தூக்கிட்டு நிக்கிற. உன்னோட இந்த லைஃப் ஸ்டைல் தான்டா உன்னை என்னையும் பிரிச்சு வைக்குது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கடைசி வரைக்கும் அடி உத அருவானு தான் நீ திரிவ. ஆனா என் லைஃப் ஸ்டைல வேற. கலெக்டர் பதவி, மக்கள் சேவைன்னு என் பாதை போக போகுது. எனக்கும் உனக்கும் இதனால தாண்டா ஒத்து போக மாட்டேங்குது. வேண்டாம் வெற்றி, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. உன் பாதை வேற, என் பாதை வேறன்னு முடிவாயிடுச்சு. இனிமே உன் பாதையில நீ போ, என் பாதையில நான் போய்க்கிறேன். அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. அண்ணி அண்ணி